தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம இளமதி கழுத்துல நம்ம பரம தாலி கட்டின உடனே கமலா அம்மா அடே கொலகார பாவி அப்படின்னு சொல்லி பரமந்தான் அசோக்கை துப்பாக்கியால் சுட்டான், அதை நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இதை யாருமே நம்பவே இல்லை. நம்ம இளமதியாக இருக்கட்டும், இளமதியோட அப்பா அம்மா இவங்க யாருமே பார்த்திங்கன்னா பரமந்தான் பார்த்திங்கன்னா சுட்டான் அப்படிங்கிறத நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் கமலா அம்மா பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் அப்போ பார்த்திங்கன்னா பரமந்தான் துப்பாக்கியோட சுட்டுட்டு ஓடுனான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் நம்ம பரமனே நான் அங்கே சுட்டது உண்மைதான், ஆனால் நான் அசோக்கை சுடவே இல்லை, அது ஒரு திருடனை தான் நான் துரத்திக்கிட்டு வந்தேன், அவனெல்லாம் நான் சுடவே இல்லை, அவனை பிடிச்சி நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பரமன் சொல்லிடுறாப்புல. ஸோ இப்படி பரமனே வாக்குமூலம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் நம்பாமல் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் இளமதியில் இருந்து நம்ம இளமதியோட அப்பா அம்மா எல்லாமே பரமன் தான் கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பரமன் எவ்வளவு சொல்லியும் யாருமே நம்பவே இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷியும் கலாவும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆக்டிங்கை போட்டாகணும் இல்லையா? நம்ம கலாக்கா பார்த்திங்கன்னா என் பரமெல்லாம் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு பரமனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சும்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தாண்ட ரிஷி போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாப்புல. போலீஸும் அங்கே வந்துடுது. போலீஸ் பார்த்திங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன், உங்களை அரெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சென்னை போலீஸ்கிட்ட நான் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இளமதி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.